பிரியமானவர்களே, லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறதை கேளுங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? ஆண்டவர் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். நியாயம் செய்யாம இருப்பாரா? இந்த உலகத்துல நாம போய் நின்று எனக்கு நியாயம் செய்யுங்க, இரவும் பகலுமாய் போய் நின்று நியாயத்துக்காக காத்திருக்கிற மக்களுக்கு அநியாயம் மிஞ்சினது தான் பிரியமானவர்களே. இந்த உலகத்துல அப்படிப்பட்ட தெரிந்தவர்கள் நம்மோடு கூட நல்லா பேசுவாங்க, நம்மிடத்திலிருந்து எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு நம்மையே பின்னாடி குத்திடுவாங்க அந்த விஷயத்தை வச்சு. அப்படிப்பட்ட ஒரு அநியாயம் செய்கின்றது. நம்ம சொல்லுவோம், நான் நம்பி எல்லாத்தையும் சொன்னனே, நான் நம்பி எல்லாத்தையும் செஞ்சனே அப்படி என்று சொல்லி நம்பிக்கை துரோகம் நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற என்னாலே தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்க, என்னால நான் உங்களை கூப்பிட்டுருக்கேன், நீங்க என்கிட்ட வரல, நான் தான் உங்களை கூப்பிட்டுருக்கேன்னு ஆண்டவர் சொல்றாரு. கூப்பிட்டு இரவும் பகலும் நீங்க எனக்கு ஜெபிக்கிறீங்க, எனக்கு இது நடக்கணும், எனக்கு இந்த காரியம் கைகூடி வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது நியாயம் செய்யாமல் இருப்பாரா கர்த்தர்? நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நியாயம் செய்கின்ற தேவன் நம்மை நோக்கி பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், இரவும் பகலும் சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். அந்த ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நம்மை ஆண்டவர் காப்பாற்றுகின்ற தேவனாய் இருக்கின்றார். இந்த ஒரு சத்தியத்தோடு, இந்த ஒரு நிச்சயத்தோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே நியாயத்திற்காக வேண்டுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளும் கூட அநியாயத்திலே சிக்கி சுழன்று கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரன், அருமையான சகோதரியின் வாழ்க்கையிலே நீ நியாயத்தை கட்டளையிட்டு அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் பெருமை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், நியாயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.